Good morning to all. I am Jayakumar from Tirunelveli and I am an educator from Tamil Nadu School Education Department. டிபார்ட்மெண்ட் வந்த உடனே கட்டாயமாக அஃபிஷியல் ஆர்டர் கட்டாயமாக 5 days இந்த ஃபண்டமெண்டல் கோர்ஸுக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு காலத்தில் இங்கே வந்திருந்தோம், ஃப்ரெண்ட்ஸு கூட கொலீக்ஸ் கூட. அப்படி வரும்போது அந்த 5 நாட்களும் சரி சிறப்பாக விளையாட்டாகவும் சரி சிறப்பாகவும் சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டோம். பிரச்சனை இல்லை, ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. அதோடு முடிஞ்சு போச்சு, அப்புறம் அடுத்து வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள், என்னுடைய அண்ணனும் கூட இதனுடைய ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுனால அவங்க சொல்லக்கூடியது, அவங்க செய்யக்கூடிய எக்ஸசைஸை பார்க்கும்போது, அவங்க பேசக்கூடிய அணுகுமுறை, பக்கத்தில் தான் அறிவு திருக்கோயில் இருக்குது, அவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த வேதாத்திரியம் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு பரிச்சயம், ஒரு ஃபெமிலியராகவே எனக்குள்ள இருந்தது. சரி, இப்போ ஏன் வந்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய கண்டிஷன் கொஞ்ச நாட்களாக இருக்கக்கூடிய ஒர்க்கு, நம்மளுடைய ஒர்க் என்ன அப்படின்னா ட்ரைனிங், ஈவெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அகாடமிக் ஸ்கோர் ரிப்போர்ட்ஸ், EMIS ரிப்போர்ட் அப்படின்னு கண்டினியூஸ் ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒர்க் முடிகிறதுக்குள்ள அடுத்த ஒர்க் வரும், அடுத்த ஒர்க் ஐயாவுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஒர்க் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் முடிக்கிறது, எதை எப்போ முடிக்கிறது, எப்போவுமே நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம பிளாக் எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்போம். அதுக்காக ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து சிறப்பாக செய்வோம். சரியாக தான் இருக்கும். ஆனால் இப்பவும் அப்படிதான் செய்கிறோம், நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு லேக்னஸ், ஏதோ ஒரு வெறுமை, இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செஞ்சுருக்கலாமோ, முடிஞ்சிருந்தாலும் கூட இது இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு சின்ன லேகிங் இருந்தது. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே வந்துட்டு போனால் நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணத்தினால தான் இங்கே வந்திருந்தேன். அப்போ இங்கே வந்துட்டு அந்த நேரத்துக்கு பார்க்கும்போது இருக்க விட இந்த 5 நாட்களில் கிடைத்த ஒரு அனுபவத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி ஆகணும். அதில் முக்கியமாக ஒன்று, அண்ட் வி நோ தட் இட் இஸ் நாட் பாசிபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அட் த சேம் டைம், பட் ஹியர் இட் இஸ் பாசிபிள். வி கேன் ஃபீல். என்னன்னா அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் முடிச்சு போடுறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது இதுவரைக்கும் எந்த ஒரு மகானாலையும் நடந்ததில்லை, சாத்தியப்படலை. ஆனால் அந்த வேதாத்திரியத்தில் நாம இங்க வந்து பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஜீவகாந்தம். ஜீவகாந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி, என்ன அப்படின்னா எந்த ஒரு இடத்துல ஒரு எலக்ட்ரானோட ஓட்டம் இருக்குதோ அங்கே கரண்ட், எலக்ட்ரிசிட்டி இருக்கும். எலக்ட்ரிசிட்டி இருந்தால் கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒன்றுலேருந்து ஒன்று மாற்றிக்க முடியும். ஸோ நம்ம உடம்பு முழுக்க எலக்ட்ரான்ஸ் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அதுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ ஜீவகாந்தம்ங்கிறது அடிப்படை சயின்ஸ். இதனுடைய தத்துவத்தை தான் மகரிஷி அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ப முடியும். இன்னொன்று வான்காந்தம், ஜீவகாந்தம், வான்காந்தத்துக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது 400 வருஷத்துக்கு முன்னே நியூட்டன் சொல்லிட்டாரு, ஜெனரல் லா ஆஃப் கிராவிட்டி. என்னன்னா the force, attractional force between two bodies is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. அதாவது 2 பொருட்களுடைய ஈர்ப்பு விசையை நம்ம பார்க்க, பேசிக்கலா பிசிக்ஸ் டீச்சர். ஸோ அப்போ பாடத்துல வருஷம் அந்த பிள்ளைங்களை சொல்லி கொடுத்து 100 மார்க் எடுக்க வச்சிருவோம். ஆனால் என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னா, இங்க வந்து இந்த ஜீவகாந்தம் ஒரு சில தவ முறைகளை பார்த்த உடனே அந்த அட்ராக்ஷன், ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறத கண்டிப்பா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி அதுவும் ஒரு சயின்ஸ் தான். இன்னொன்று அடிக்கடி சொன்னாங்க ஐயா, ஒரு படைப்பு, ஒரு ஞானிக்கு, ஒரு அறிவாளிக்கு ஒரு படைப்பு, திடீர் ஒரு கண்டுபிடிப்பு வருது அப்படின்னா இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இன்ட்யூஷன் அப்படிங்கிற ஒரு கருத்துனால தான் வருது. திடீர்னு தோணக்கூடிய ஒன்று. அது வேற ஒன்றும் இல்லை, சைக்காலஜியில் இருக்கக்கூடிய இன்சைட் லேர்னிங். நீங்க பார்த்துருக்கலாம், கோலர் அப்படிங்கிற உட்காட்சி வழி கற்றல் அப்படிங்கிற ஒன்று சொன்னார், இன்சைட் லேர்னிங். ஸோ சைக்காலஜிக்கல் ப்ராசஸ். இன்னொன்று சொன்னாங்க, மனிதன பிறப்பு வந்து விலங்குகளின் உயிர் வித்து தொடர்ச்சி அப்படின்ட்டு. இது என்னது? டார்வின் தியரி தானே, பரிணாமம் தானே, நம்ம விலங்குகள்ல இருந்து வந்திருக்கோம். ஸோ அதனுடைய அடிப்படை தானே. எப்போ எல்லாமே இந்த எவல்யூஷன்ல இருந்து, சயின்ஸ்ல இருந்து, பிசிக்ஸ்ல இருந்து, கெமிஸ்ட்ரில இருந்து எல்லாமே அந்த தொடர்ச்சி இருக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்க முடியுது. ஸோ சயின்ஸ் தான். இன்னொன்று உடல் பயிற்சி அப்படிங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. எல்லா தெருவுக்கு ஜிம் இருக்குது, வீட்டில் எல்லார் வீட்லையும் ட்ரெட்மில் வச்சிருக்காங்க, ஓடிட்டே தான் இருக்கும். ஓடினா சோல் ரெஃப்ரெஷ் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்ல முடியுது. உண்மைதான், கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும். ஆனால் அப்படின்னா உயிருக்கு என்ன செஞ்சோம், அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் நமக்கு தரவும் இல்லை, யாருமே இது வரைக்கும் சொல்லி தரோம் இல்லை, புக்கிலையும் நம்ம படிச்சது இல்லை. ஆனால் இந்த உயிருக்குண்டான அந்த காயகல்பம்னு ஒரு பயிற்சி பண்ணோம் பாருங்க, அதுல இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், கீழே மூலாதாரம் கருமையத்திலிருந்து மேலே கொண்டு வரதுக்கு உண்டான அந்த பயிற்சி மனசுலையும் சரி, மூளையிலையும் சரி, உயிர் ஆதாரத்திலையும் சரி பல மாற்றங்களை ஏற்படுத்துறதை உணர முடிஞ்சுது. இது கண்டிப்பா இதை நம்ம அடிச்சு சொல்லியே ஆகணும். ஸோ அந்த 3 விதத்துக்கும் பயிற்சி, உடல், மனம் மற்றும் உயிர், இந்த 3க்கும் சேர்த்து பயிற்சி கொடுக்கறது அப்படிங்கிறது வேற எங்கேயும் நம்மளால பார்க்க முடியல. இங்கதான் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணோம். அடுத்து நம்முடைய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள், கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண ஒருத்தர் பேசுறதுக்கும், ஒரு லெக்சரர் பேசுறதுக்கும், ஒரு ப்ரொஃபஸர் பேசுறதுக்கும், ஒரு டாக்டர் பேசுறதுக்கும், ஒரு டைரக்டர் பேசுறதுக்கு உண்டான வித்தியாசம் தெரிஞ்சது. எல்லாருமே 15-20 வருஷம் ஆராய்ச்சி செய்து அதனுடைய அனுபவத்தை முழுமையாக உணர்ந்தவர்கள். அவங்களுடைய பேச்சை பார்க்கலாம், ஒரு சின்ன பிறழ்ச்சி இருக்காது, ஒரு சின்ன தெளிவின்மை இருக்காது, ஒரு கோர்வையா மிக அழகாக
அவ்வளவு கருத்துக்களையும் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை செஞ்சு கொடுத்துட்டாங்க. நாம ஒரு ட்ரைனிங் அல்லது லேர்னிங் இருந்துன்னா என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, அந்த பார்ட்டிசிபென்ட் கிட்ட இருந்து டிசைரபிள் பிஹேவியரல் சேஞ்சஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இவங்க எல்லாரும், நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசு, ஒவ்வொரு பாலினம், ஒவ்வொரு ஊர், ஒவ்வொரு மனநிலை, ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து வந்திருக்கோம். அவ்வளவு பேரை 100 பேரை ஒரே நூல்ல கோர்த்து அனைவரையும் அவங்க என்ன நினைச்சாங்களோ அதை நம்ம மனசுல ஆணி அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போனாங்க. உண்மையாவே எக்ஸ்பர்ட் தான் அந்த லெக்சரர். எல்லாமே அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் காது திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் இங்க வந்து பார்த்த உடனே எல்லா ப்ரொஃபசர்ஸ், பேராசிரியர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா பான்ஸ் பவுடர் போட்டு தான் வரணுமோ அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா பங்க்சுவாலிட்டியா வர்றோம், சப்பலை வெளியில போட்டு வர்றோம், அப்போ பான்ஸ் பவுடர் எல்லாம் போட்டு தான் வரணுமோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா 2வது நாள்லாம் தெரிஞ்சது அது பான்ஸ் பவுடர்ல ஓஜஸ் முச்சுனால வந்த தேஜஸ் அப்படின்ட்டு, மகரிஷி அவர்களின் தவத்தின் பலன் அப்படிங்கிறது அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சது. நம்மளும் வேற பான்ஸ் வேற கொண்டு வரல, கியூட்டியூரா தான் இருக்குது அப்படின்னு நினைச்சா, உண்மையா எல்லா பேராசிரியர்களுடைய ஒரு அன்பு அதனுடைய கண்களை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களுடைய நடத்தை, பேச்சு, தொனி, அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்டீங்கன்னா அவங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இவங்க மட்டும் இல்ல, அறிவுத்திருக்கையில், வாழ்க வளமுடன் யாரெல்லாம் சொல்றாங்களோ எல்லாரோடைய சாயலும் தொனியும் பேச்சும் ஒரே மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். உண்மையாவே மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்படி ஒரு அனுபவம் இப்படி எல்லாருக்குமே புதுசா இருக்குமா, கிடைக்குமா அப்படிங்கிறது, வேற எங்கேயும் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியாது. அடுத்து நம்மளுடைய கேம்பஸ். இந்த கேம்பஸ் உள்ள வரும்போதே நிறைய விஷயங்கள், என்னென்ன ரூல்ஸ் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம பாடப்பொருளை முதல்ல பார்த்தலாம். பாடப்பொருள்ல ஒண்ணு சொன்னாங்க, பண்புகளை, எண்ணங்களை ஆராய்தல். எண்ணம் எப்படி உருவாகுது, அதனுடைய பயன்கள் என்ன, அதனுடைய விளைவு என்ன, இந்த விளைவு வந்தா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத அம்மா ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. இது நம்ம சைக்காலஜில பேசிக்கலி ஐ ஆம் a guest lecturer for psychology in B.Ed colleges. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு மென்டல் ஆக்டிவிட்டிஸ், மன செயல்களை நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சென்சேஷன், பெர்செப்ஷன், இமேஜஸ், கான்செப்ட் ஃபார்மேஷன், தாட்ஸ், திங்கிங் அண்ட் இமேஜினேஷன் அப்படிங்கிறத மென்டல் ஆக்டிவிட்டிஸ், மன செயல்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லுவோம். இதுல இந்த வித்தியாசங்களை நாம இங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது சைக்காலஜியோட இது ஒருபடி மேலதான் இருக்கிறதா தோணுது. இன்னும் அதோட ஆழமா போறாங்க, இன்னும் ஆழமா தெளிவா உணர வைக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போதும் அந்த வாழ்வியல் நடைமுறை இருக்கக்கூடியதை நகைச்சுவையோட சேர்த்து சொல்றாங்க. இது சாத்தியமா அப்படிங்கிறத சொல்ல முடியல. எல்லா வாழ்வியல் நடைமுறை நகைச்சுவை. ஐயா சொல்லும் போதுலாம் நிறைய விஷயங்கள் சிரிப்பு மட்டும் இல்லாம ஆழமா மனதில் மாற்றங்களை ஏற்படுத்தும் விதமாக இருந்தது நம்மளால பார்க்க முடியும். அடுத்து சினம் தவிர்த்தல், கவலையை ஒழித்தல். சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், எண்ணம் ஆராய்தல், இன்னொன்னு உண்டு, ஆசைகளை சீரமைத்தல். இந்த எண்ணத்தை மட்டும் ஆராய்ஞ்சிட்டோம்னாலே அடுத்த 3 ஸ்டெப்பும் ஒண்ணுதான். அந்த 3 ஸ்டெப்பும் மிக எளிமையா பார்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அடுத்து உணவு, கேன்டீன். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, உண்மையா தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு இட்லி தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சைஸ்ல ஒவ்வொரு டைப்ல இருந்தாலும் அந்த சட்னியும் சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு அலாதி ஒரு இன்பம் கிடைக்கிறத பார்க்க முடியும். அந்த இட்லிக்கு அடுத்து ஒரு ஐட்டம் இருக்கும், அது சாப்பிட்ட பிறகுதான் தெரியும் அது வந்து கிச்சடியா, பச்சடியா, உப்புமாவா, ராகி உப்புமாவா, ஆக்சுவலா பொங்கலா அப்படிங்கிறது. இன்னொன்னு கூழ், கஞ்சி வச்சிருப்பாங்க. உண்மையா காமெடிக்காக சொன்னாலும் கூட எளிமையான ஆரோக்கியமான உணவு, ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த டீ பாத்தீங்கன்னா, சர்க்கரை இல்லாத பால், சர்க்கரை இல்லாத டீ, வெறும் டீ, இங்க டப்பா வச்சிருக்கோம், டீ இல்லாத சர்க்கரை இப்படின்னு வரிசையா, சீரக தண்ணீர். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு நம்ம வீட்டில் தயார் பண்ணி சாப்பிட முடியுமா? இல்லை, தயார் பண்ணி தருவாங்களா அப்படிங்கிறதே மிகப்பெரிய சந்தேகம் தான். நம்மளோட ஒரு அம்மா போல, ஒரு தாய் போல பார்த்துக்கிட்டாங்கன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது நேற்று ஒரு சின்ன சிக்கல். 3 நாள் சுத்தமாக டவர் இல்லை, யாருக்குமே நான் கிடைக்கல. நேற்று என்னோட உயிர் நண்பன் கால் பண்ணான். என்ன ஆச்சு உனக்கு, என்ன பிரச்சனை, என்ன ஹாஸ்பிட்டல்ல இருந்து முடியாம கிடக்குறியா, கோவம் டென்ஷன் அப்படி வருது. இல்லப்பா ஆளியார் வந்திருக்கிறேன். அங்க என்னத்துக்கு, அங்க போய் என்னத்த நீ செஞ்சுட்டு இருக்க நீ அப்படின்னு வார்த்தை, டென்ஷன், கோவம் வந்துச்சு. அப்ப ஒரு வார்த்தை கேட்டேன், ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன், ஜீவகாந்தம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டேன். அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அவனுக்கு சயின்ஸ் டீச்சர். அவன் சட்டகாந்தம், லாடகாந்தம், ஏன் விஜயகாந்தம், ரஜினிகாந்தம், ஸ்ரீகாந்தம் கூட தெரியும், ஜீவாவோட காந்தம் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டான். ஆடாப்பாவிகளாகி அப்போ ஒன்று பாரு, ஒன்று செய். அப்போ அடுத்த ஃபண்டமெண்டல் கோர்ஸுக்கு கண்டிப்பாக ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணி மாட்டி விட தான் போறேன். கண்டிப்பா நீங்க வந்து சேர்ந்து தான் ஆகணும். முதல்ல அந்த ஃபோன் போட்டு திட்டுறதை முதல்ல நிறுத்து. ஏற்கனவே எங்க 3 நாள் டவர் இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கோம், ஏகப்பட்ட கால் மிஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த டென்ஷன், இந்த பிரச்சனைகள் நேற்று கூட சின்ன டென்ஷன் ஆச்சு. அதை ரொம்ப எளிமையா ஆசிரியர்கள் எல்லாமே முடிச்சு நம்ம கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு உணர்வு அப்படிங்கிற ஒரு உணர்வு அங்கே நம்ம தெளிவாக பார்க்க முடியுது. அந்த WCSCன்னு ஒரு அமைப்பு இருக்கு, அதில் நம்ம அதோட செயல்பாடை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். யாது முறை யாவரும் கேளினும் கணியன் பூங்கன்றனால அந்த வள்ளலார்ல இருந்து
விவேகானந்தர், அரவிந்தர்ல இருந்து எல்லாருமே பன்னாட்டு உணர்வை சொல்லிட்டு இருக்காங்க. உலக சமுதாயம் ஒண்ணு அப்படின்ட்டு. நீங்க பார்க்கலாம், உலகத்துல இதுவரைக்கும் உள்ள வரலாறுல எல்லா நாடுகளிலும் சரி, எல்லா இனக்குழுக்களும் சரி, தன்னுடைய இனம் தன்னுடைய நாடுன்னு தான் போராட்டம், சண்டை இது எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்களே தவிர உலக சமுதாயம் அப்படின்னு சொன்னது யார் மட்டும்தான்? நம்முடைய வேதாத்திரியம் மகரிஷி மட்டும்தான். அதுக்குண்டான ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த WCSC உலக சமுதாய சேவா சங்கம், அதனுடைய நம்முடைய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் பல்வேறு பல்கலைக்கழகங்களுடைய MA போயிட்டு MSc MA போன்ற படிப்புகளையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமங்களை தத்தெடுத்து அதுக்குண்டான அடிப்படை வசதிகளையும் தேவைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேதாத்திரியம் வாழ வேண்டும், வேதாத்திரியம் வாழ்க, வேத மகரிஷின் புகழ் ஓங்குக மற்றும் இந்த பேராசிரியர்கள் அனைவருடைய புகழும் அவருடைய சேவையும் வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.